வணக்கம். கிங்டம் நெட்வொர்க் செய்திகள் வாசிப்பது எம். பிரியா. திருச்சியில் நடைபெற்ற தாவேகா நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டத்தில் பேசிய முதல்வர் விஜய், அரை நூற்றாண்டு சாதி மற்றும் மத அரசியலை தாவேகா உடைத்திருப்பதாக குறிப்பிட்டார். மேலும் திமுக தாவேகா இடையேதான் நேரடி போட்டி என்றும் அவர் தெரிவித்தார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் காவல் படை அடுத்த வாரம் தொடங்கப்படும் என முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புக்கான மாணவர் சேர்க்கை இணைய வழியில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் ஜூன் 5ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. சமையலுக்கு பயன்படுத்தப்படும் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை ரூபாய் 46 உயர்த்தப்பட்டு நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. JEE அட்வான்ஸ் 2026 தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதில் IIT தில்லி மண்டலம் முதலிடம் பிடித்துள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த சில நாட்களுக்கு மழை தொடர வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தமிழ்நாட்டின் புதிய காவல்துறை தலைமை இயக்குநராக மகேஷ்குமார் அகர்வால் மற்றும் புதிய தலைமை செயலாளராக பொறுப்பேற்றுள்ளார். அதிகாரிகள் புதிய திட்டங்களை அமல்படுத்தி வருகின்றனர். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆகஸ்ட் 1 முதல் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று 22 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளது. மேலும் கோடை வெயில் காரணமாக மாரடைப்பு அபாயம் அதிகரிப்பதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். நடிகர் சூர்யாவின் கருப்பு திரைப்படம் திரையுலகில் புதிய சாதனை படைத்துள்ளது. IPL சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக 8 பேர் கொண்ட கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளனர். லெபனானில் தாக்குதல்கள் தொடர்ந்ததால் போர் நிறுத்தம் ரத்து செய்யப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. பொதுத்துறை நிறுவனமான கோல் இந்தியா நிறுவனத்தின் நிலக்கரி உற்பத்தி கடந்த மே மாதத்தில் 11.6% சரிவை சந்தித்துள்ளது. இந்தியாவின் தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சி சமீபத்தில் 4.9% குறைந்துள்ளது. IT பங்குகளின் ஏற்றத்தால் இந்திய பங்கு சந்தை சரிவிலிருந்து மீண்டும் வருகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. இதுபோன்ற செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள kingdomnetwork.news என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.